என்னடா டெய்லி குக்கிங் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருப்பா, இன்னைக்கு வேற ஏதோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு என்னோட நேட்டிவ் போன மினி விளாக் தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் அங்கே இருக்க வரைக்கும் பேக்கப் வச்சிருந்த குக்கிங் வீடியோ எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு தான் ரிட்டர்ன் ஆனோம். ஸோ குக்கிங் வீடியோ எடுக்க டைம் இல்லை, அதனால தான் வந்து இந்த மினி விளாக் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ 9 o'clock பார்த்தீங்கன்னா விழுப்புரம்க்கு முன்னாடி வந்து ஊர்வசின்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மினி டிஃபன் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அங்கே சைடில் ப்ளே ஏரியாலாம் இருந்துச்சு, அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபுட்டும் வந்துடுச்சு. சொல்லிக்கிற மாதிரிலாம் எல்லாம் ரொம்ப நல்லாலாம் இல்லை, சுமாராக தான் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒரு 3 hours வந்து அங்கே ரீச் ஆகிட்டோம். கோயில் திருவிழான்னு தான் நாங்கள் போயிருந்தோம். சாமிலாம் நல்லா பார்த்து தரிசனம்லாம் பண்ணிவிட்டு எங்கள் லேண்டில் பார்த்தீங்கன்னா எள்ளு வந்து விதைச்சிருந்தாங்க. ஸோ அந்த எள்ளை வந்து எண்ணெய் ஆடி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மில்லுக்கு வந்து எண்ணெய் ஆட போயிருந்தோம். இப்போ வந்து நாங்கள் வந்து எள்ளு கொட்டிட்டோம். அதுக்கு தேவையான 1.5 கிலோ வெல்லம் போட்டாச்சு, அதுக்கு தேவையான தண்ணி போட்டாச்சு. மயிர கண்டிஷனுக்கு வந்திருக்கு. இதானதுக்கப்புறம் எண்ணெய் வந்து வெளியில் வருது. ஸோ அண்ணாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து நான் சொல்கிறேன் கொடுங்கன்ட்டு சொன்னார். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எண்ணெய் ஆடி அது வந்து புண்ணாக்கு எண்ணெயும் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தோம். வர வழியில் பலாப்பழம்லாம் வாங்கிட்டு ஜாலியாக கிளம்பி வந்துட்டோம்.